வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? தண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தண்ணி எப்போல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா நீங்கள் உடனடியாக தாகம் அடிக்கும் போது தண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லுவீங்க. பட் ஒவ்வொரு டைம்லேயே நம்ம தண்ணியை சாப்பிட்றதுனால பல நன்மைகள் நம்ம உடலுக்கு ஏற்படுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ தண்ணி எந்த நேரத்துலலாம் குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே, அதாவது நம்ம ஏர்லி மார்னிங் காலையில் எந்திரிச்சோன்னே நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி அடைந்து உங்களுடைய கழிவுகள் வெளியில் வருவதற்கு மிக மிக உதவியாக இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு 2 கிளாஸ் தண்ணி கொடுங்க. இது நார்மல் வாட்டராக இருக்கிறது பெட்ரு. ரொம்ப ஹாட்டும் இல்லாமல் ரொம்ப சில்டும் இல்லாமல் கோல்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் அல்லது வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, குளிப்பதற்கு, அதாவது நீங்கள் குளிப்பதற்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் குளிக்கும்பொழுது நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். ஸோ இந்த ரத்த அழுத்தத்தை சரி பண்ணுவதற்கு குளிப்பதற்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம். அடுத்தது நீங்கள் சாப்பிடுவது, நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட போகிறீங்களோ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த உடல், அதாவது நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய அந்த உணவின் அளவு குறைந்து கலோரிஸ் அதிகமாக உள்ளே போகாது. நம்மளுடைய உடல் எடை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வதற்கு இந்த தண்ணி ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் சாப்பிட்ட பின்பு, அதாவது நம்ம உணவெல்லாம் சாப்பிட்ட டைமில் முடிந்தளவு நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் சாப்பிடும் பொழுது நடுவுலலாம் அப்பப்போ தண்ணி குடிக்க வேண்டாம். சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஒரு கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுடைய உண்ட உணவு ஜீரணிப்பதற்கு, டைஜஷன் ஆவதற்கு அது மிக மிக உதவியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்குவது, எப்போல்லாம் நீங்கள் தூங்க போகிறீங்களோ தூங்குவதற்கு முன்னாடி ஒரு வெதுவெதுப்பான தண்ணி, இந்த டைமில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கலாம். நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா அது உங்களை மாரடைப்பு வராமல் தடுக்கும். ஸோ இத்தனை நன்மைகள் இந்த மாதிரி டைமில் தண்ணி குடிக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய அனுபவங்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இது போல் நல்ல தகவல்களுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.